நேற்று காலையில் ஒரு 11:30 போல் பார்த்தோம் சார். இங்கே கோவில் வாசலில் உட்காந்துருந்தாங்க. எந்திரிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எழுப்பி விடலான்னு வரும்போது தான் அவங்க யாரோ கொண்டு வந்து தள்ளி விட்டாங்க. இங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க. ஸோ அதனால இவங்க இப்படியே இவங்களாலையும் டெய்லியும் பார்த்துக்கிட்டும் இருக்க முடியாது. நாங்களும் வெளியிலேருந்து வரனால யாருக்கையாச்சும் பத்திரமா ஹோமில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நிறைய இடத்துல கான்டாக்ட் பண்ணி அவங்கள போலீஸ் தகவல் சொன்னோம். 100க்கு கால் பண்ணோம். அவங்க எந்த ஊர் எந்த போலீஸ் ஸ்டேஷன் வருதுன்னு கேட்டாங்க. அவங்களுக்கும் கால் பண்ணி பேசணும். வரேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் யாரும் வரல. 2 தடவை கால் பண்ணி பார்த்துட்டோம், வரல. அதனால இல்லை, அது தெரியல சார் எங்களுக்கு. நாங்கள் வேலூர் வந்தோம். வேலூரில் ஒரு பாட்டி ஆதரவு இல்லாமல் ஏதோ பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டுருக்குறாங்கன்னு இந்த பிள்ளைங்க சொன்னாங்க. இவங்க படிக்கிறதுக்கு வந்தவங்க ஒரு இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கிறாங்க சென்னையிலேருந்து. இவங்க வழியில் பார்த்துட்டு இந்த பாட்டி யாரும் பஸ்ஸில் கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டு தெரிஞ்சு பரிதாபப்பட்டு காவல்துறைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. நேற்றுலேருந்து எடுத்த முயற்சி தோல்வியில் தான் முடிஞ்சு. காவல்துறையும் வந்து யாருக்கும் உதவி செய்யலை. டிஎஸ்டபிள்யூக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அவங்களும் எதுவும் பதில் வரலையா. அதனால் எனக்கு வாணியம்பாடிக்கு ஃபோன் பண்ணாங்க. நம்ம வாணியம்பாடியில் கருணை இல்லத்தில் இந்த பாட்டியை கொண்டு போய் தங்க வைக்கிறோம். ஒரு வேலை யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தால் 9442936689 அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். வாங்க நேரம் கிடைக்கும்போது. இந்த உதவி செஞ்ச இந்த சகோதரிங்களுக்கு கூட கருணை இல்லத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. அது மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற சகோதரிங்க கூட இங்கே இந்த பாட்டியை நேற்றெல்லாம் பார்த்துருந்துக்கிறாங்க. அவங்களுக்கு போர்வையெல்லாம் கொடுத்து நைட் தங்க வச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சோம். மார்ச்ல விட்டுருவோம் சார்.